இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த கோடி அற்புதர் கோடி அற்புதங்களை ஒவ்வொரு நாளுமே செய்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பிக்கையோடு நாடி வருபவர்கள் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுச் செல்லுகிறார்கள். நான் சிறப்பாக அமல ஆசிரமம் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய துணை அதிபராக இருந்து அதிக நேரம் அமர்ந்து மக்களுக்காக பரிந்து பேசுகிறேன், ஜெபிக்கிறேன். பல்வேறு அதிசயங்கள், அற்புதங்களை மக்களாகவே வந்து என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். உடனடியாக நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று கோடி அற்புதற்கு நன்றி சொல்லுகிறார்கள். அதில் ஒரு புதுமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த சகோதரியுடைய பெயர் ஏஞ்சல் நான்சி. கோயம்புத்தூரை சார்ந்தவர். சொந்த பிறந்த இடம் திருச்சி, ஆனால் கோயம்புத்தூருக்கு அவர்கள் திருமணமாகி சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து உடல்நிலை சரியில்லாமல் இங்கு தாயோடு இருந்தார்கள். அவருடைய தாய் இந்த அமலாசிரமம் அந்தோணியார் ஆலயத்திற்கு அழைத்து வந்தார்கள். நான் வழக்கமாக ஆலயத்தின் முன்பாக அமர்ந்து ஜெபிப்பது வழக்கம். அப்பொழுது அந்த சகோதரியை கூட்டிட்டு வந்து அந்த தாய் சொன்னாங்க, ஏறக்குறைய ஒரு 6 மாசமா சரியா தூங்கலை, தூக்கமே கண்ணில் இல்லை, முழிச்சிட்டே இருக்குது, திடீர்னு பார்த்து பயப்படுது, ஏதோ என்னை அமுக்குது, என்னென்னோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இரவில் தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, மிரண்டு பார்க்கறது, இது சரியே ஆகலை ஃபாதர், ஜெபிங்க அப்படின்னாங்க. நான் அந்த சகோதரிக்காக ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு அடுத்த வாரமே அந்த சகோதரியும் தாயும் வந்தார்கள். வந்து நீங்கள் ஜெபிச்சிங்க ஃபாதர், அந்தோணியார் பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டாரு, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா என் பொண்ணு தூங்குது. முதல்ல தூக்கமே வராது, பயந்து இருந்துச்சு, இப்போ அந்த பயம் இல்லை, நார்மலாக தான் இருக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், கோடி அற்புதருக்கு நன்றி சொன்னேன். 3வது வாரம் வந்தாங்க. அப்போ நான் அந்த வழக்கம் நான் ஜெபிக்கிற இடத்துல இல்லை, சாக்ரிஸ்டில் திருப்பலிக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் அங்கே உடை அணிந்து கொண்டு திருப்பலிக்கு நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த தாயும் சகோதரியும் ஓடி வந்தாங்க. உள்ள அந்த சாக்ரிஸ்டில் அதை நான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு போகிறேன், எனக்கு ஓரளவுக்கு நல்ல சுகம் வந்துடுச்சு, அந்த பயம் இல்லை, நல்லா தூங்குறேன், பழையபடி இருந்த அந்த உணர்வு எதுவுமே இல்லாமல் பெரிய மாற்றத்தை நான் உணர்றேன், ரொம்ப உடம்பு ஃபுல்லாக லைட்டாக இருக்குது, பிரகாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு நாளைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் என்கிட்ட பேசினார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் இது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பயம். அது என்ன பயம்? அது சாத்தானுடைய ஆட்கொள்ளுதலா அல்லது உடல் சார்ந்ததா அப்படின்னு தெரியும். ஆனால் ஜெபித்தார்கள். நானும் அவர்களை அந்தோணியார்ட்ட போய் ஜெபிச்சுட்டு போங்க, அந்தோணியார் மேல் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். 3 வாரத்தில் அந்த சகோதரி முழுமையாக குணம் பெற்றிருக்கிறார்கள். பாருங்க, இப்படித்தான் கோடி அற்புதத்தை நாடி வருகிறவர்களை கோடி அற்புதம் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. பெரிய அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். நீங்களும் இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த கோடி அற்புதனுடைய பக்தி முயற்சியை கடைபிடித்து பல்வேறு நன்மைகளை அடைந்து இறைவனோடு இணக்கமாக நடக்க முயற்சி எடுப்பாம். அன்பானவர்களே, சிறப்பாக இதோ இன்றைய மன்னா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனிதர்களான புனித திமத்தியு, தீத்து ஆயர் மறைவண்ணனுடைய நினைவை கொண்டாடுகிறது. இந்த 2 புனிதருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அவர்கள் ஆயர்களாக இருந்து மக்களுக்காக மேய்ப்பு பணியை நிறைவாக செய்து பல்வேறு சவால்களை சந்தித்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக கடவுளின் வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்ந்ததனால் கடவுளுடைய புனிதர் என்ற குடும்பத்திலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாமும் கூட சிறப்பாக அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை, கடவுளுடைய வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி வாழ முயற்சி எடுப்போம். அன்பானவர்களை, இந்த விழாவை வைத்துத்தான் இன்றைய நற்செய்தியானது அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே சிறப்பாக மார்க்கு நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 31 35 முடிய பகுதிகளிலே இயேசு ஒரு இல்லத்திலே நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி, கடவுளை பற்றி பேசித்து போதித்து கொண்டிருக்கிறார். அப்ப பெரிய கூட்டம் இருக்கிறது. வெளியிலே அவருடைய தாயும் சகோதரர்களும் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று
கூட்டத்தில் இருந்த ஒருவர் முன்னே வந்து இயேசு கிட்ட சொல்றார், உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உடனே அவர்களை திரும்பி பார்த்து இயேசு கேட்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதரன்? அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்கள அப்படியே பார்த்துட்டு சொல்றாரு, அதோ என் அருகிலே அமர்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, இவர்களே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவு என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது சிறப்பாக நமக்கு ஒரு பெரிய செய்தி கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவர்களே இயேசுவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். கடவுளின் திட்டத்தை யார் நிறைவேற்றுகிறார்கள்? அவர்கள் தான் உண்மையான குடும்பத்திலே வாழ்கிறார்கள். அப்ப குடும்பம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல ஜெபம் இல்லை, இறை வார்த்தையை வாசிப்பதில்லை, கேட்கறதில்லை, அதன்படி நடக்கிறது இல்லை அப்படின்னா அது குடும்பமே அல்ல. அந்த இறைவார்த்தை கேட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களே அந்த குடும்பத்தைக்கு சார்ந்தவர்கள், உரிமையாளர்கள், ஒரு குடும்பத்தில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, குடும்பம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார். உடனே இந்த பகுதியை வச்சுக்கிட்டு நம்முடைய பிரிவினை சகோதரர்கள், அவர்களுக்கு தான் சண்டை போடணுன்னா தான் அவங்களுக்கு நிம்மதி இல்லையா? அவங்க அமைதியா ஜெபிச்சுட்டு போற குணங்கள் கிடையாது ஒரு சிலருக்கு. அப்ப சண்டை போறதுக்கு இந்த பகுதி பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இயேசுவே மரியாவை பார்த்து சொல்லிட்டாரு, அவங்க யார் என்னுடைய தாயும் தந்தையும், அவங்களாம் சகோதரர்லாம் கிடையாது, வெறுத்துட்டாரு, அவங்களுக்கு தேவையில்லைன்னு அப்பயே சொல்லிட்டாரு. இல்ல பிரியமானவர்களே, நல்ல கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு புதிய குடும்ப உறவை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறார். அவர் பிசிக்கலா அந்த பிசிக்கல் ஃபேமிலியை பத்தி பேசல, உடல் சார்ந்த அந்த குடும்பத்தை பத்தி பேசாம ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு குடும்பத்தை பத்தி அங்க சீடர்களுக்கு அறிமுகம் படுத்துகிறார், அங்குள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதோ என்னுடைய பணியை கேட்டுக்கொண்டு வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் இந்த புதிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அழகாகவே சொல்லுகிறார். அப்ப இந்த புதிய குடும்பத்துல தாய் தந்தை அப்படின்னா அது பிசிக்கல், என்னை பெற்றவர்கள், அவர்கள் குடும்பம் இருக்கிறது. ஆனாலும் இயேசு வந்தது அந்த குடும்பத்திற்கு மட்டும் அல்ல, இந்த சமுதாயத்திற்கு நம்பிக்கை குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு. அதனால்தான் முதல்ல வந்த உடனே அவர் பொது பணி தொடங்குறதுக்கு முன்பாக சீடர்களை அழைக்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் தொடங்குகிறார் பாருங்க. தனியா செஞ்சிருக்கலாம், அவர் சீடர்கள் தேவையே கிடையாது, எல்லாமே அவர் தான் செய்யறாரு. அப்ப அவருக்கு ஏன் சீடர்கள்? இருந்தாலும் அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை, ஒரு ஆன்மீக குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். ஒவ்வொருத்தரையுமே எளிமையானவர்களை, பாவிகளை அழைத்து தன்னோடு வைத்து கொண்டு ஒரு கூட்டு குடும்பத்தை ஆரம்பித்து மீண்டும் அவர் எங்கெல்லாம் செல்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே எனது தாய், எனது தந்தை, எனது சகோதரன், சகோதரி என்ற ஒரு உயர்ந்த பண்பை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது சிறந்தது, எந்த குடும்பம் சிறந்தது, எது புதியதாக இருக்கும் என்றால் நம்பிக்கையின் குடும்பம். இயேசு உருவாக்கின சொன்ன அந்த நம்பிக்கை குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராக சேர்ந்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏதோ சிறப்பாக இந்த நாளினுடைய செய்தியும் சரி, இந்த புனிதருடைய வாழ்க்கையிலிருந்தும் சரி, நாம் புரிந்து கொள்வது நற்செய்தியின்படி நாம் புதிய குடும்பத்தை சார்ந்து வாழ வேண்டும். எல்லா நேரத்திலும் என் குடும்பம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, நல்ல காரியங்கள் செய்யறதில்ல, பிற மக்களை அன்பு செய்யறது கிடையாது. சுயநலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் தெரிந்து விட்டு பொது நலத்திற்காக இந்த பெரிய குடும்பம், நம்பிக்கை குடும்பம், இயேசுவால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த உயர்ந்த குடும்பத்தில் நாமும் ஒரு உறுப்பினர்களாக இணைந்து நாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ முயற்சி எடுக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, சிறப்பாக நாம் தவறான கருத்துக்களை புரிந்து கொண்டு அன்னை மரியாளையும் அவருடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே தெரியும். அவர் கூட அப்ப யாரெல்லாம் நிறைய பேர் பிறந்திருப்பாங்களோ, இல்லை பெரிய அப்பா, சித்தப்பா, மகன், இந்த மாதிரி அந்த மற்ற உறவுகள் இருக்கிற இல்லையா, அந்த சகோதரி பத்தி இயேசு சொல்லுகிறார் ஒழிய அவரோடு பிறந்தவர்கள் யாருமே இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தவறாக புரிந்து கொண்டு தவறாக நாம் நற்செய்தியின்படி வாழ்வதை விட உண்மையை புரிந்து கொண்டு இயேசு சொல்லுகிற அந்த நல்ல பண்புகளை நாம் நமதாக மாற்றிக்கொண்டு ஒரு புதிய குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி நம்பிக்கையின் மக்களாக இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம்.
கோடி அற்புதரே, பதுவை அந்தோணியாரே, பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்பவரே, உம்மை நாடி வருகிற மக்களை கைவிடாதவரே, ஏழை எளிய மக்களுடைய பங்காளியாக இருப்பவரே, உணவு இல்லாதவர்களுக்கு, வேலை இல்லாதவர்கள், திருமணம் தடையுள்ளவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, பல்வேறு மன உளைச்சலுக்குள், உடல் வியாதிகளுக்குள் உட்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் அற்புதத்தையும் இயேசுவினிடமிருந்து உடனடியாக பெற்றுக் கொடுக்கும் கோடி அற்புதரே, உம்மை நாடுகிறோம், உம்மிடம் வருகிறோம். இந்த எங்களுடைய பக்தி முயற்சியை பார்த்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீராக. இயேசுவினிடம் தொடர்ந்து பரிந்து பேசுவீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, மன அமைதியை கொடுப்பீராக, நல்ல பண்புகளோடு ஒரு புதிய குடும்பத்தை, நம்பிக்கை என்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்க ஆற்றல் கொடுப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. My dear people, follow and subscribe Father Das Cap YouTube channel for more informations. God bless you.